முக்கியமான தொகுதியான திண்டுக்கல் தொகுதியோட நிலவரத்தை பார்க்கிறோம். இங்க நசீர் ராஜா, தாவேகாவோட நசீர் ராஜா 32,007 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக திமுகவோட ஐபி செந்தில்குமார் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். திண்டுக்கல் முக்கிய தொகுதி 31,404 வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஐபி செந்தில்குமார். திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் 27,772 வாக்குகளை பெற்றிருக்கிறார். முத்தரசி 3,948 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போது ஒவ்வொரு தொகுதி வாரியாக முன்னணி நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மேலூர் தொகுதியில் முதல் வெற்றி செய்தி என்பது பதிவாகி இருக்கிறது. மதுரை மேலூரில் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். முக்கிய தொகுதியான வில்லிவாக்கம் தொகுதியோட நிலவரத்தை பார்க்கிறோம். அங்க ஆதவர்ஜுனா முன்னணியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக கடலூர் தொகுதியோட முன்னணி நிலவரத்தை பார்க்கிறோம். 31,364 வாக்குகளை பெற்றிருக்கிறார் தாவேகாவின் ராஜ்குமார். அதற்கு அடுத்தபடியாக காங்கிரசின் சந்திரசேகரன் அங்கு இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அதிமுக கடலூரில் வருகிறது. தற்போது தடி தொகுதியோட நிலவரத்தை பார்க்கிறோம். அங்க ராமச்சந்திரன் 64,664 வாக்குகளை பெற்றிருக்கிறார். சிபிஐ திமுகவோட கூட்டணி கட்சி அங்கு முன்னணியில் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக பாஜகவின் வேட்பாளர் இருக்கிறார். அவர் நாகேஷ்குமார் 60,862 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தலியில தாவேகா இருக்கிறது. 36,699 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி 3,586 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி 10,000 வாக்குகளுக்கும் குறைவான வாக்குகளையே பெற்றிருப்பதை நமக்கு முடிவுகள் காட்டுகின்றன. இன்னும் பல சுற்று வாக்குகள் எண்ணப்பட இருக்கிற நிலையில ஒவ்வொரு தொகுதியோட நிலவரத்தையும் பார்க்கிறோம். அடுத்ததாக குளித்தலை தொகுதியோட நிலவரத்தை பார்க்கிறோம். அங்கு திமுக முன்னணியில் இருக்கிறது. சந்திரன் 25,803 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தாவேகாவின் பாலசுப்ரமணி அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிறார். பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 23,732 வாக்குகள். அதிமுக கருணாகரன் அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார். 21,630 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழரின் நன்மாறன் 5,859 வாக்குகளை குளித்தலையில் பெற்றிருக்கிறார். குளித்தலையோட நிலவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பர்கூர் தொகுதி, மிக முக்கிய தொகுதி பர்கூர் தொகுதி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்டு இருந்த தொகுதி. இங்கு யார் தற்போது முன்னிலையில் இருக்கிறார்கள்? தாவேகா அங்கு முன்னிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. தாவேகாவின் முரளிதரன் 26,480 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக அதிமுகவின் கோவிந்தராஜன் அங்கு முன்னணியில் இருக்கிறார். 25,221 வாக்குகளை பெற்றிருக்கிறார். மதியழகன் 23,571 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திமுகவின் மதியழகன். அதற்கடுத்தபடியாக நாம் தமிழரின் நவீன்குமார் 1,715 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பர்கூர் தொகுதியோட நிலவரத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக காட்பாடி தொகுதி, திமுகவின் முக்கிய முகமான துரைமுருகன் போட்டியிட்ட காட்பாடி தொகுதியை பார்க்கிறோம். அவர் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 16,798 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காட்பாடியில அதிமுக முந்துகிறது. 23,046 வாக்குகளை பெற்று முன்னிலையில் அதிமுக இருக்கிறது. தற்போது அதிக வாக்கு வித்தியாசம் உள்ள தொகுதிகளை திரையில பார்க்கிறோம். குறைவான வாக்கு வித்தியாசம் இருந்த தொகுதிகளை பார்த்தோம். தற்போது அதிகமான வாக்கு வித்தியாசம் எந்தெந்த தொகுதிகளில் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். அதுல முக்கியமா எடப்பாடியில 36,769 வாக்குகள் வித்தியாசத்தில் கே பழனிசாமி முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். அடுத்து விராலிமலை தொகுதியில 31,911 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. அங்கு விஜயபாஸ்கர் போட்டியிடுகிறார். அதற்கடுத்தபடியாக பாப்பிரெட்டி தொகுதியில 30,604 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக முன்னிலையில் இருக்கு. மாதவரம் தொகுதியில 42,053 வாக்குகள் வித்தியாசத்துல தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல பூந்தமல்லியில 32,757 வாக்குகள் வித்தியாசத்துல தாவேகா முன்னிலையில் இருக்கு. இதுல முக்கியமா எடப்பாடியில 36,769 வாக்குகள் வித்தியாசத்துல கே பழனிசாமி முன்னிலையில் இருக்கிறாரு. அதிக வாக்கு வித்தியாசத்திலையும் தாவேகா பல தொகுதிகள்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில 30,604 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். மாதவரத்தில் 42,053 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார்.
பூந்தமல்லியில் 32,757 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா முன்னிலையில் இருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்து கரூர் தொகுதி. கடும் போட்டிக்களமான கரூர்ல என்ன நிலவரம் அப்படிங்கறத பாக்குறோம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் 34,210 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்கிறார். 34,210 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் 34,019 வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் ஆர்.சி.எம். தியாகராஜன். அதற்கு அடுத்தபடியாக தாவேகா வேட்பாளர் 33,041 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் வேட்பாளர் கருப்பையா 2,646 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கரூர் ஒரு முக்கிய போட்டிக்களம். அங்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் திமுக இடையே ஒரு நேரடி போட்டி என்பது இருந்தது. அங்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் முந்தி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கீழ்வேலூர் டெல்டா பகுதியின் ஒரு முக்கிய தொகுதி கீழ்வேலூர். இந்த தொகுதியில் தாவேகா முன்னிலையில் இருக்கிறது. செந்தில் பாண்டியன் 41,013 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். சிபிஎம் வேட்பாளர் லதா 36,793 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பாமகவின் வடிவேல் ராவணன் 20,829 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழரின் கார்த்திகா 5,135 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கீழ்வேலூர் தொகுதி பாரம்பரியமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி. இங்கு தாவேகா முன்னணியில் இருக்கிறது. அடுத்ததாக பூம்புகார் தொகுதி. பூம்புகார் தொகுதியில் நிவேதா முருகன், திமுகவின் நிவேதா முருகன் 38,283 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவின் பவுன்ராஜ் 36,375 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறார். அதற்கடுத்து வருகிறது தாவேகா 26,158 வாக்குகளை பெற்றிருக்கிறது.